இது மேனுஃபேக்சரிங் மகாராஷ்டிரா போட்டுருக்கு, தமிழ்நாடு பிராண்டு இல்லையா? மகாராஷ்டிரா போட்டுருக்கு மேனுஃபேக்சரிங். அது வேணாண்ணா, அது குடும்பத்துக்கு ஆகாதுண்ணா. அது உங்களுக்கு புளூ ஆரஞ்சு கலந்து ஆகாதுண்ணா. ஃபுல்லா புளுவா இருந்தாலும் பரவாயில்ல, வேற அந்த பவர்ல எடுங்கண்ணா. என்ன வேணும் அந்த அந்த பவுடர், அந்த துணி பவுடர்ண்ணா, ப்ளூ கலரு. அதுக்கு இதெல்லாம் என்ன கேட்டேன், ஒரே மாதிரி இருந்துச்சு. அது எடுங்க, அது எடுங்க. எத்தனை பேரை கலந்துருக்கீங்க? நீங்க எது ஒரு ஐடியா பண்ணிக்கிறீங்க? இல்ல எது வந்து போய் வைக்கலையா? எது போய் வைக்கலையா? போங்க. எது போய் வைக்கலையா? போங்க. போ சொல்லுங்க, போங்க. ஆனா கரகனே கிடையாது. அது எல்லாம் போடு. போயா நீ போயிட்டு வரியா? போயா. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். நம்மளுக்கு பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு புது புது கான்செப்டை புதுசாக உருவாக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வரலாற்றிலே முதல் முறையாக வந்து மளிகை கடையில் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். மளிகை கடை ப்ராங்க்னா சும்மா போய்ட்டு பொருளை கேட்குறோம், அப்படியே சண்டை போடுறோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பயங்கரமாக பண்ண போகிறோம். பயங்கரமான எப்படின்னா, நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். செம்மையாக பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் பண்ண போகிற விஷயம் கண்டிப்பாக அவருக்கு சரியான கோபத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கான பிளான் தான் பண்ணிடுவோம். ஓகே, சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கா? 1 2 அடுத்து 3. ஏன்னா ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஆமா, நம்ம அண்ணாச்சி கடைக்கு தான் வந்திருக்கோம். சரி, துணி போட்டுறேன், வாங்கிட்டு வரேன். அது துணி போடுறது. இதோ அந்த இது ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, டைடு ஆரஞ்சு கலர் லாஸ்ட். எவ்வளோண்ணா? 138. இது மேனுஃபேக்சரிங் மகாராஷ்டிரா போட்டுருக்கு, தமிழ்நாடு பிராண்டு இல்லையா? மகாராஷ்டிரா போட்டுருக்கு மேனுஃபேக்சரிங். இது வேணாண்ணா, அது சர்ஃபேக்ஸ் இல்லைண்ணா. நம்ம ஆக்சுவலி தமிழ்நாடு பிராண்டை தான் விரும்புவோம். ஆக்சுவலி என்னன்னா ப்ளூ ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கு. ஃபுல்லா ப்ளூ இல்லையா? இல்லண்ணா, பேப்பர் ஃபுல்லா ப்ளூல நம்மளுக்கு ஆரஞ்சு குடும்பத்துக்கு ஆகாதுண்ணா. ஜோசிய சொல்லிடுறேன், வேற ப்ளூவா அந்த ஒரு இது இருக்கு பண்ண பவர் மேல இருக்கு பண்ண, அதை எடுங்கண்ணா. அது வேணாண்ணா, அது குடும்பத்துக்கு ஆகாதுண்ணா. அது நம்மளுக்கு ப்ளூ ஆரஞ்சு கலந்து ஆகாது. ஃபுல்லா ப்ளூவா இருந்தாலும் பரவாயில்ல, வேற அந்த பவர்ல எடுங்கண்ணா. ஆரஞ்சு மட்டும் வேணாண்ணா. இந்த பையன் படம் போட்டிருக்கான், வீட்டுல வைப்பான். ஏன்னா நம்ம குழந்தை படம் இருந்தா பரவாயில்ல, வைக்கலாம். யாரு படமே போட்டிருக்குது, இது செட்டா வரும். அது இன்னொருத்தவங்க போட்டா நம்ம வீட்டுல வைக்க முடியாதுல்ல. அதுக்குதான் என் பொண்டாட்டி போட்டா நான் வீட்டுல வைக்கிறேன். அதுதான் பிரச்சனை ஆயிடும். உனக்கு என்ன வேணும்? இது எடுத்தா அது எடுத்தா இது விளையாடுறியா? என்ன வேணும்? அந்த இது பக்கத்துல ஒண்ணு ரெண்டு ரோஜா பூ போட பணம் போட்டுக்க, பொண்டாட்டி ரொம்ப பிடிக்கும். சரி பரவாயில்ல சார், லாஸ்ட் பொண்டாட்டி கேள்வி பண்ணாது, பிரச்சனை ஆயிடும். போச்சேண்ணா, இங்கதான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன், கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா. இது ஓகேண்ணா. ரெண்டு இதெல்லாம் கேட்டேன் நானு, நல்லா இருக்குண்ணா. எவ்வளோண்ணா ரேட்டு? 79. ஸ்கேனர் இருக்குண்ணா. இதுவா? வாங்கிட்ட பவுடர், வாங்கிட்ட துணி பவுடர்.
2 தான் வாங்கியிருக்கான். இன்னும் வேணாமா வாங்கிட்ட பிடிக்கலன்ற. ரின்னு நல்ல பிராண்ட், நல்ல அழுக்கும் போவனே. பொண்டாட்டிக்கு பிடிக்கலன்றானே. சர்ஃபெக்ஸ் பூசு பண்ணி எடுத்துறேன். துணி போட்டுருக்கா ரின்னு போட்டுருக்கா ரின்னு துணி போட்டுருவேன் 1/2 கிலோ. இது இல்ல அந்த பவுடர் மேல இது ஆரஞ்சு கலர்ல இதுல அது மேல ஆரஞ்சு கலர் போடுங்க. இது இல்லண்ணா அது மேல ப்ளூ கலர் இது வரணும். மேல அது இது மேல ஃபர்ஸ்ட்ல இது வரணும். அது பெரிய பாக்கெட் பெரிய பவுடர் அது இது வருங்க. அந்த பவுடர் இது இல்லண்ணா இந்த கலர்ல அந்த கலர் ப்ளூ கலர் ஃபுல் ப்ளூல இது வருங்க. என்ன வேணும் அந்த அந்த பவுடர் அந்த துணி பவுடர்ண்ணா ப்ளூ கலரு. அதுக்கு இதெல்லாம் என்ன கேட்டேன் ஒரே மாதிரி இருந்துச்சு. அது எடுங்க. இல்லண்ணா அது நிஜமா அதான் அது மேல இது சர்ஃபெக்ஸ் தெரியாம கேட்டேன். இது நினைச்சு கேட்டேன் சர்ஃபெக்ஸ்னு அதை வரேன். அது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் மாத்தி கேட்டேன். அதான் ஃபர்ஸ்ட்ல இது வருங்க. சார் நான் தெரியாம சொல்றேன். அந்த ஹிட் அது ஆரஞ்சு எல்லாம் இது பாத்தீங்களா அது அந்த இது எடுங்கண்ணா. சார் நான் தெரியாம சொல்றேன். அண்ணே சர்ஃபெக்சல் துணி போடுறோம். என்ன கேட்ட? சர்ஃபெக்சல் துணி போடுறோம். சர்ஃபெக்சல் போடுறாங்க. வரிசையால வர்றாங்க. யார் அனுப்பி வைக்கிறாங்கல? சர்ஃபெக்சல் போடுவாங்க. சர்ஃபெக்சல் போடுவாங்க. நல்லா இருக்கு. ஆனா இது இல்லண்ணே அது மேல இருக்கு பாருங்க அது வேணும். எத்தனை பேரை காமிக்கிறீங்க? யாரா நீங்க? எந்த ஒரு ஐடியா பண்ணிக்கிறீங்க? இந்த பைத்தியம் அடிக்கிறீங்க. யாரா நீங்க? யாரா நீங்க? எங்க வரீங்க? பைத்தியம். வாங்க. அண்ணே சாரி நான் ஒரு லேக்ஸ் மட்டும் அண்ணா ஆளை விட்டு நீங்க சொந்த சொல்லணும். நான் விக்கிறத போ புரியல போயா நீ எது வந்து போய் விக்கலையா எது போய் விக்கலையா போயா போ சொல்லி போங்க. ஆனா கடவுளே கிடையாது அது போடு போயா நீ போயிட்டு போயா ஆனா ஆளை விட்டுல எது வெளியே போடா போ இருக்கிறதுல போ ஆனா
போயா நகா விக்கிறலையா? விக்கிற போயா. ஆனா காசு நான் எழுதி முடியும். போயா முதல்ல எழுதிட்டு போயா காலி பண்ணியா வந்துட்டு எனக்கு வாங்குறது போ. யானை என்ன ஆச்சு? போயா போடா போயா. ஆனா யானை என்ன ஆச்சுண்ணா? நான் போயா இல்ல கேளு போயா. வாராருக்கு சொல்லு வியாபாரம் வாங்க போயா. ஐயா ஐயா என்ன 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 ஆச்சு? நான் பொருள் வாங்க. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்லடா, பொருள் வாங்கலாம் வந்தேன். என்ன எதுக்கு சத்தம் போட்டு போயா பொருள் விக்கிறது? போயா. காலைல 3 பேர் வந்தாயா வந்துட்டு ஒண்ணு மண்டை காய்ச்சி அடிச்சுட்டு போட்டாயா. மொம்பை போட்டு போட்டானியா 2 முட்டை ஆக்கி போட்டானியா. போயா ஐயா ஐயா அது முட்டாள் ஆகிட்டு போறானுங்க. அது இப்ப அதுக்கு நான் ஒரு கஸ்டமர் என்கிட்ட கோவப்படலாமா? எது யாரும் இல்லையா முடியா போயா. அது பொருள் விக்கிறதுக்கு இல்லையா? விக்கிறதுக்கு இல்லையா? ஐயா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அந்த 3 பேர் வந்தாங்கல்ல அவனுங்க எல்லாம் என் கூட்டாளிதான். கூட்டாளிகளா? இல்ல நான் சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டேன். நான் வந்து ஐயா இங்க பாருங்க, நீங்க வந்து கடை வச்சிருக்கீங்களா, அதே மாதிரி நாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு ப்ரிப்பேர்டு பிளான் ஐயா. இப்போ ஐயா இப்போ ஒரு நாள் நீங்க என்ன வியாபாரம் பண்ணுவீங்க? நீங்க கடை ஓபன் பண்ணுங்க வாங்க. இந்த வியாபாரம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நீங்க என்ன வியாபாரம் பண்ணுங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணுவீங்க? 1000 ரூபாய் ஆகும். 1000 ரூபாய் ஆகுங்களா? 1000 ரூபாய் தரேன் வாங்க. எப்படி என்ன ஏன் சொல்றீங்க? புரியல எனக்கு. இது வந்து கேமரா ஐயா. இதை வந்து அவனை பேரு கேமரா. இது வந்து கேமரா வச்சு உங்களை பிடிப்போம், படம் பிடிப்போம். உங்களை படம் பிடிச்சி அதுல போடுவோம் ஐயா. அதுதான் விஷயம். அப்படியா? இது வந்து ஒரு ஃபன்னுக்காக எடுக்கிற ஒரு வீடியோ, இது காமெடி வீடியோ. மக்கள் பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்காக எடுக்கிறது. இப்ப நீங்க கடையை ஓபன் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த பேருனா இந்த காசு கொடுத்துறோம். ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும்ல, அந்த வியாபாரத்தை நான் கொடுக்குறோம். ஹே கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளேல உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.